730. நீத்தா அம்பானி கட்டின சேலை வெறும் 730. இந்த ரேட் நம்ம சேனலுக்காக வெறும் 400 கொடுக்க போறேன். பனி கல்யாணத்துல கூட நிறைய பேர் நடிகை எல்லாம் போயிருந்தாங்க. அவங்கள தக்க மின்ற மாதிரி தங்கத்திலே உருக்குன மாதிரி சேலாம் கட்டிடுறாங்க. அது மாதிரிலாம் இருக்கா? வித்தியாசமா இருக்கு. இதே என்ன சேலைன்னு அம்பானி சேலையில இருந்து நம்ம ஜோதியா சேரில இருந்து இப்ப எல்லா சேலை கட்டின ஆயிட்டு சேலை பூரா எடுத்துருக்கோம். சீரியஸா சொல்றேன், இந்த சேலை ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப்ல போறோம்னா அது அண்ணன் யூடியூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 5000 தான் நீங்க முதலாளி தான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்று இருக்கு. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு யுவர் ஃபேவரட் சேனல் அஸ்லாம் பிஸ்னஸ். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நீங்க மாமிஸ் நைட்டிஸோட வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேனுஃபேக்சரர் இன் தமிழ்நாடு, வேர்ல்டு வைல்டு அவங்களோட பிஸ்னஸ் வந்து இருக்குது. அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் வடநாடு இந்த மாதிரி எல்லா இடங்களுக்கும் அவங்க நைட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வீடியோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் பார்த்தீங்கன்னா ஐ பட்டன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவங்களோட இன்னொரு யூனிட்டான, அதாவது மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் ஹோல்சேல் மார்க்கெட், அதாவது அவங்க டாப்ஸ், சாரீஸ், அப்புறம் இன்னும் ஏடி எக்ஸட்ரா, திருப்பூர், ஈரோடு இந்த மாதிரி இடங்களில் கிடைக்கக்கூட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ சூரத், மும்பை, அப்புறம் டெல்லி இந்த மாதிரி இடங்களில் மேனுஃபேக்சரர் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள்ட்ட இவங்க டைப் வச்சு அதே ப்ரைஸ், அவங்க டெல்லியிலையும் சூரத்லையும் என்ன ப்ரைஸ்க்கு சேல்ஸ் பண்ணுவாங்களோ அதே ப்ரைஸில் நம்ம தமிழ்நாட்டிலையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு குறிக்கோளோட இவங்க அதே ப்ரைஸில் இங்கே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி அலசி ஆராய போகிறோம். இவங்ககிட்ட என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்னென்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். சோ இந்த வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லெட்ஸ் கோ டு தி டாபிக். கட்டப்பா, ஆயுத வணிகர் அஸ்லாம் கான் தங்களை சந்திக்க வந்திருக்கிறார். துருக்கியில் சுத்திகரித்து பார்சிய தேசத்து அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட இருமுனை தல்வார். அதுக்கு என்னப்பா? எது வேண்டும் என்றால் இந்த உயிர் நண்பன் அஸ்லாம் நண்பன் இருக்கிறான் என்பதை மறக்க வேண்டாம். என்ன ஜி, ஸ்டார்டிங்கே பஞ்சு மிட்டாய் கலர்ல ஸ்டார்ட் பண்றீங்க? 140 ரூபா தானே. இது வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட எந்த சேலையுமே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா 50 ரூபாய்க்கு 60 ரூபாய்க்கு சேலை கொடுப்பாங்க. கேள்விப்பட்டு இருப்பீங்க. ஆமா. நம்ம அந்த ஈரோடு சீலாம் பாத்தீங்கன்னா 40 ரூபா, 50 ரூபா அந்த மாதிரி நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா புது சேலை மட்டும் தான் இருக்கும். செகண்ட் சரி கிடையாது. சரிங்களா? எல்லாமே ஜாக்கெட் பிட்டோட தான் இருக்கும். குவாலிட்டியா தான் மட்டும் தான் இருக்கும். பாயிண்ட் போற பொருள் நல்ல பொருளா இருக்கணும், நல்லபடியா விற்கணும். உண்மையா இல்லைங்களா? ஒரு பொருள் நம்ம வாங்குறோம் நல்ல பொருளா இருந்தா அவங்க நம்மளை தேடி வருவாங்க. நம்மளும் கொடுக்கும்போது மன திருப்தியா கொடுக்க முடியும். அந்த மாதிரி பொருள் மட்டும் நம்ம சேல்ஸ் பண்றோம். கோடியில ஒரு வார்த்தை சொல்லுங்களா? இது பாத்தீங்கன்னா 140 ரூபானே. சரி, ஓகேங்களா? கிரேப், ஓகேங்களா? விஸ்வராயின் போட்டிருக்கோம். ரேட்டு 140 ரூபா. அந்த ஐட்டம் போடாம இதுல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 பீஸ் இருக்கும். ஓகே, மினிமம் பட்ஜெட் 5000 ரூபா மட்டும். நீங்க எல்லாத்துலயும் இந்த மாதிரி 5 பீஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல போட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அப்புறமா கோயினூர் பூனம்னே. இது ஒரு ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயினூர் வைரம் தான் கேள்விப்பட்டிருக்கேன். கோயினூர் பூனம் வாங்க. ரைட், நல்லா இருக்கு. குவாலிட்டி செம்மையா இருக்கு. எப்படி பாருங்க, நல்லா இருக்கு. இது 175 தானே. அதாவது இந்த வேர் பண்ணும்போது எந்த விதமான கசகசமும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ற அளவுக்கு இருக்கு. கையில பிடிக்கும்போது வாங்கிட்டு போனோம்னா ஒரு 300 வரை சேல்ஸ் பண்ணலாம். சரி சரி சரி. நார்மலா நம்ம வீட்ல 4 சேலை வித்தா போதும். ஒரு நாள் சம்பளம்னா 2 நாள் சம்பளம் அடைச்சிருவோம். விஷயத்துக்கு டேட்டா மேட்ரிக்கே வந்துட்டீங்க. அதாவது என்ன லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்க. தாராளமா வைக்கலாம். இதோட ரேட் வந்து உங்களுக்கு 225 ஒரிஜினல் கிரேப்னே. சரி, குவாலிட்டி வைஸ் செம்ம குட்டா இருக்கும். மினு இருக்கு. ஆமா, கிரேப்னால இதான் அதோட சைனிங். தான் கிரேப் தான் சைனிங். ஓகேங்களா? இதுல ரேட் வந்து பாத்தீங்கன்னா 225. இதோட மாடல் பாருங்க. உங்களுக்கு ஜாக்கெட் பிட்டோ இருக்கும் எல்லாமே. சரி, எல்லா ஐட்டமும் ஜாக்கெட் பிட்டோ தான் இருக்கும். நான் ஓப்பன் பண்ணி காமிச்சு இது செகண்ட் சரி உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இது ஃபுல்லாமே பிரஸ் சரி. அடுத்த ஆள் கொடுக்கணும். ஓப்பன் பண்ணி வீடியோ காண்டி நம்ம சும்மா உடச்சு போடுறலாம் இல்ல. நார்மலா நாங்க இந்த மாதிரி நார்மல் ஐட்டம் தான் வைப்போம். குவாலிட்டி ஐட்டம் தான். உங்களுக்கு கலர்ஸ் பாருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா வித்தியாசமா கலர்ஸ். எப்படி கலர்ஸ் போற பாருங்க. ஒன்லி இங்கிலீஷ் கலர்ஸ். எல்லாம் கண்ணை பறிக்குதே. ஒன்லி இங்கிலீஷ் கலர்ஸ் மட்டும் தான் இருக்கும். சரி சரி. குவாலிட்டியை பார்த்தீங்கன்னா மம்மி டெக்ஸ்டைல் பொறுத்தளவு நீங்க குவாலிட்டியை நம்ம கடையில் மாதிரி இல்லை எங்கேயுமே அடிச்சு நம்ம கடையில் எந்த மாதிரி சரக்கு இருக்காது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் பொருள் பூராமே. சரி சரி. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போது உங்களுக்கு பந்தேஸ்ல போன ஜல்வார் வச்சுனேன். ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா 310 ரூபா. 310. ஆமா. குவாலிட்டி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கும். இந்த ஃபாரின்ல எல்லாம் சொல்லுவாங்க கம்பி வச்சு சேலை, அந்த மாதிரி இருக்கு எனக்கு ஃபீலிங். சேலை பந்தேஸ் எப்படி இருக்கு? சூப்பர், செம்மையா இருக்குண்ணே. எப்படி பாருங்க, நான் உடச்சு இந்த சேலையோட மாடல் இதுதான். உங்களுக்கு உள்ள ஃபுல்லா செல்வார் வந்துடும். குவாலிட்டி வைஸ் செம்ம கூட்டா இருக்குண்ணே. இது ரேட் வந்து 310 ரூபாய். தாராளமா 500 சேல்ஸ் பண்ணலாம். தாராளமா 500 சேல்ஸ் பண்ணலாம். இதுல கலர்ஸ் பாருங்களேன். இது ஒரு கலர்ஸ் இருக்குங்களா? இது ஒரு கலர் இருக்கும். இது ஒரு கலர் இருக்கும். இந்த மாதிரி 5 கலர் இருக்கும். அவ்வளவுதான், 5 கலர் தான் வரும். இந்த மாதிரி அந்த சாண்டல் ஒன்று, இந்த மாதிரி 5 கலர் தான் இருக்கும். குவாலிட்டி பயங்கரமா இருக்கும்ண்ணே. 500 ரூபாய்க்கு தாராளமா 500 to 600 ரூபாய் சேல்ஸ் பண்ணலாம்ண்ணே. இந்த மாடல் பூராமே நீங்க இப்ப நார்மலா வீடியோ பாக்குறோம்னா நீங்க ஒரு நாள் கட்டி பாத்தீங்கன்னா பார்க்கும் போதே ஒரு குவாலிட்டி நல்லா இருக்கும். நம்ம நல்ல பொருள் கொடுத்துருங்க, ஒரு திருப்தி இருக்குங்க. சரி சரி. ஓகேங்களா? நீங்க சேல்ஸ் பண்ணும்போது நல்ல பொருளா நீங்க விற்கக்கூடிய சேல்ஸ் இருக்கும். ஓகேங்களா?
நம்ம ரோட் கடையில் பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு பிரியாணி விற்கிறாங்க, 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க, 300 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதை சாப்பிடுவோம், ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருக்கணும், பொருள் கம்மியா இருந்தாலும் டேஸ்ட் இருக்கணும். அப்படிதான் டேஸ்ட், அதாவது ஒரு இடத்துல டேஸ்ட் பிடிச்சி போச்சுன்னா அங்கே தான் திரும்பி போவோம். அந்த மாதிரி இது டேஸ்டான ஐட்டம் பூராமே. ஓகேங்களா? சூப்பர் சூப்பர். நான் இது பூராமே காட்டன். ஆமா, இது பூராமே காட்டன் ஐட்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு வந்து சம்மருக்கு வந்து காட்டன் அதிகமாக போகும். இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த டீச்சர்ஸ் இந்த மாதிரி மாடல் கட்டக்கூடிய காட்டன். ஓகேங்களா? இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாண்ணே. சரி சரி 250 தான். சரி சரி, செம்மையா இருக்கும் மாடல். இன்னும் காட்டன் நிறைய காட்டனாவே இருந்தாலும் ஷைனிங் எப்படி வருது? இது பாத்தீங்கன்னா உள்ள உங்களுக்கு காட்டன் ஃபீல் கொடுத்து வெளியே வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஷைனிங் தான் நிறைய பேர் டீச்சர்ஸ் எப்படி கட்டுவாங்க. அவங்க கட்டும் போது கொஞ்சம் கிராண்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். சரி சரி சரி. இப்போ மல்மல் காட்டன் பாருங்க. ஓகே ஓகே. ஓகே. கிரேப்ல வித் பாக்ஸ்னே. கிரேப்ல பாக்ஸ் ஐட்டம்னே. ரேட் பாத்தீங்கன்னா 255 ரூபாய்க்கு இந்த ஐட்டம் கிடைக்குமா கேட்டா 100க்கு 150% கிடைக்கானே. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு கேட்லாக் கூட எல்லாமே கேட்லாக். எந்த நம்ம 100 ரூபா பொருள் 140 ரூபா சேல் இருந்து கேட்லாக் கூட இருக்கும்னே. ஓகே ஓகே. ஓகேங்களா? எல்லாமே கேட்லாக் கூட தான் இருக்கும்னே. குவாலிட்டி பாருங்க. சொல்லவே தேவையில்லைங்க. சூப்பரா இருக்கும்னே. நல்ல சாஃப்ட்டா இருக்கு, அதே சமயத்துல ஷைனிங்காவும் இருக்கு. எல்லாமே கிரேப்னே. கிரேப்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மாடல் இருக்கு, ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்கு. எப்படி பாத்தீங்களா? எல்லாமே ஜாக்கெட் பிட்டு முந்தான எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். 6.25 மீட்டர் இருக்கும் இந்த ஜாக்கெட். இந்த சேலை 6 மீட்டர் கூட கிடையாது, 6.25 மீட்டர் இருக்கும். குவாலிட்டியில பாத்தீங்கன்னா நம்ம அடிச்சுக்க ஆளே கிடையாது. நான் ஓயா மேல அந்த வார்த்தை சொல்றேன் நினைச்சுக்காதீங்க. அந்த அளவுக்கு டிசைன்ஸ் நம்ம வந்து பார்த்து என்னன்னா நம்ம வந்து நம்மகிட்ட பெரிய ஆயுதம்னு ஒண்ணு இருக்கு. நைட்டிங்கிற ஒரு ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தை வச்சு நம்ம என்ன வேணா சாதிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து சூரத்துல நிறைய பேர் நைட்டி தேடிவாங்க. அவங்களுக்கு பூரா கொடுத்து நம்ம சேலை எடுத்துக்கோம். சரி. அப்படிங்கும் போது ரேட் நம்மளை தவிர மதுரையில யாரும் கம்மியாக விட முடியாது. குவாலிட்டி நல்லா இருக்கும். சரி, ஓகேங்களா? ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது நீங்க கேட்டீங்கல்ல கம்பி சேலை, நீங்கல்ல இந்த மாதிரி கம்பி சேலை தான். சரி, பூராமே கம்பி சேலை மாடல் தான். இன்னைக்கு உள்ள மாடல்ல கம்பி சேலை மாடல் தான் ட்ரெண்டிங். தெரியுதுங்களா? அங்கங்க கம்பி இருக்குங்களா? நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ கம்பி சேலை மாடல். நீங்க வேற அந்த கோபி சுதாகர் வந்தா கம்பினாலே கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றீங்கன்ற அதே தானே. பாருங்க எல்லா டிசைன் பாருங்களேன். சேலை டிசைன்ஸ் பூராமே சூப்பரா இருக்குங்க. டிசைன்ஸ் பூராமே நீங்க எதிர்பார்க்க அளவுக்கு இருக்கும். கலர்ஸும் பாருங்களேன். நம்ம ஒரு வீட்டுக்கு எந்த மாதிரி கலர்ஸ் எடுத்து கொடுப்போம் அந்த மாதிரி கலர்ஸ் தான் இருக்கும். எல்லா சேலையுமே பாருங்க, டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. எல்லா சேலையுமே வேற லெவலில் தான் இருக்குங்க. அருமை ஐயா. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்குண்ணே. நல்ல கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாடலும் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 300 ரூபா தானே வித் பாக்ஸ் ஐட்டம். ஓகேங்களா? பாக்ஸ் ஐட்டம் 300 ரூபா தான். குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நம்ம நார்மல் ரேட் என்ன ரேட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம இந்த 530 ரூபா நம்ம எவ்வளவு உங்களுக்கு சொன்னேன்? 300 ரூபா சொன்னேன். 230 ரூபா எக்ஸ்ட்ரா விற்கலாம். நீங்க 200 வித்தா 500 வித்தா கூட 200 கிடைக்கும். ஒரு பீஸ் 200, 2 பீஸ் வித்தா போது ஒரு நாளைக்கு 400 ரூபா. உங்களுக்கு வீட்டுல இருந்தக்கூடிய செலவு ஆயிடுச்சா? இன்னும் இல்லைங்களா? இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம வைக்கிறது. அதுக்கு இதெல்லாம் எங்க தயாரிக்கிற பூராமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூரத் வாங்குறோம். சூரத் ஐட்டம். ஆமா, நம்ம வந்து ஓனா தயார் பண்றோம். சூரத்ல 50 ரூபா 60 ரூபா நீங்க ரோடு கடை சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி ஐட்டம் வச்சிருக்கீங்க. அந்த மாதிரி ஐட்டம் பண்ண மாட்டோம். நான் வந்து நல்ல பொருள் கொடுக்கணும், நல்ல கஸ்டமர் தேடணும்னு நினைக்கிறேன். இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க ஒரு ட்ரிப் ஒரு லைன்ல போய் ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, 2வது ட்ரிப் அந்த லைன்ல வியாபாரம் பார்க்க போகணும்னு நினைப்பீங்களா? வேணாம் நினைப்பீங்களா? அதான பொழப்பு. அதான பொழப்பு. நான் அந்த மாதிரி நினைக்கிறேன். ஒரு 2வது ட்ரிப்ல 1000 ட்ரிப்னா அந்த சைடு போகணும்னு நினைக்கிறேன். முதல் ட்ரிப் போயிட்டு 2வது ட்ரிப் போனா அந்த கல்லோடு தெரியக்கூடாது. அந்த மாதிரி பொருள் விற்கிறதுக்கு நம்ம வந்து வரல. இல்லைங்களாண்ணே? இறைவனுக்கு பயந்து தொழில் பண்ணுவோம்னே. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா? இதோட ரேட் பாத்தீங்கன்னா 310 ரூபாண்ணே. இது பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்பயுமே ரெகுலராகவே போகக்கூடிய மாடல்ண்ணே. சரி, செம்மையா இருக்கும். சேலை பிறகு பாத்தீங்களா ப்ராசர் ஹெவி மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா லாங் பார்டர் பண்ணி போட்டாங்களே, அது ரேட்டுங்க. இது ஒரு ரேட். கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் பாருங்களேன். சில்வர் பார்டரு, உங்களுக்கு இந்த காப்பர் பார்டர் எல்லாமே பயங்கரமா இருக்குமே. அதே மாதிரி 3D பிரிண்ட், இந்த மாதிரி 3D பிரிண்ட் டிசைன் வரும். தெரியுதுங்களா உங்களுக்கு? 3D பிரிண்ட்ல இன்னும் நிறைய சேலை பார்க்க போறோம். இன்னும் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த நீதா அம்பனி இந்த கல்யாணத்துக்குலாம் போன சேலை எல்லாம் இருக்கு பாருங்க. இன்னும் பார்க்க பயங்கரமா இருக்கும். இதுதான் கண்ணா டெய்லர். இனிமேல் தான் மெயின் பிக்சர் பாப்பீங்களா? அந்த மாதிரி இருக்கும் எல்லாமே. சரி சரி, சூப்பரா இருக்கு. வேற லெவலா நம்ம திருப்பூர் மோகன் சொல்ற மாதிரி நெகு 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 நெகுன்னு இருக்குண்ணே. வேற லெவலா இருக்குண்ணே எல்லாமே. சரி, நான் அப்படியே அடுத்து பார்ப்போம். நான் சொன்னல காட்டன்ல 2 ஐட்டம் இருக்குல்ல, காட்டன் பீலே கிடைக்கும் சொன்னீங்களா? ஆமா ஆமா ஆமா. காட்டன் பீல் கையில கிடைக்குதா? இல்ல, பார்த்தா தெரியுது காட்டன் மாதிரி, ஆனா ஒரு 2 கலந்த மாதிரி இருக்கு. இது பூராமே டீச்சர்ஸும் சரி, நார்மலா இருக்கக்கூடிய பீப்பிள்ஸும் சரி, செம்மையா இருக்குண்ணே. பாத்தீங்களா? பாருங்க வேற லெவலா இருக்கு பாருங்க. டீச்சர்ஸ் பாருங்க எப்படி கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக. வேற டீச்சர் கலெக்ஷன் வச்சிருக்கீங்களா? வேற லெவலா இருக்கும். இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா 300 ரூபா தானே. 300 ரூபா தான். பயங்கரமா இருக்கும்ண்ணே. வேற லெவலா இருக்கும் டிசைன்ஸ்லாம்.
ஓகேங்களா அடுத்த ஐட்டம் பார்ப்போம் பாருங்களேன். நம்ம இன்னும் நிறைய ஐட்டம் பார்க்கணும். என்னடா விறுவிறுன்னு தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காப்புல நினைக்காங்க. இன்னும் நம்ம நைட்டி பார்க்கணும், இது டாப்ஸ் பார்க்கணும், நம்ம இருக்கக்கூடிய ஹோல்சேல் இந்த நம்ம கடையில் என்னென்ன இருக்குன்னு நீங்க கேட்டீங்க. எல்லாத்தையும் லைட்டா ஒரு சுத்து பார்க்கணும். கண்டிப்பா சொல்லிருக்கேன். ஆமா, அப்புறம் கமெண்ட்ல இது தாங்க முடியாது. என்னென்ன இருக்கு லொகேஷன் அதை சொல்லுவாங்க. இந்த மாடல் பாருங்க, பட்டு மாடல்னே. பட்டு மாடல். ஆமா, இது பாத்தீங்கன்னா பட்டுனே சொல்லலாம் போங்க. பட்டு மாடல்ல பட்டுனே சொல்லலாம். ஓ வேறீங்களா எவ்வளோ? வெறும் 400. இப்படி பாருங்க, டிசைன் பயங்கரமா இருக்கா, வேற லெவலா இருக்கும். இதை சொல்றது பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு இந்த சேலை இப்போ இல்லை, எப்பவுமே மதுரையில் வாங்க முடியாது நம்ம கடையை தவிர. தாராளமாக நீங்கள் 600 ரூபாய்க்கு விற்றாலும் 200 கிடைக்கும். ஆனால் 750 ரூபா விற்கக்கூடிய சேலை. ஓகேங்களா? இந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேலை பார்த்தீங்கன்னா இது பூராமே இன்ஸ்டா ஃபேமஸ். இனிமேல் பார்க்க போகிற சேலை பூராமே இன்ஸ்டால ஃபேமஸான சேலை. இன்ஸ்டால ஃபேமஸான சேலையா? இனிமேல் பார்க்க போகிற பூராமே அதுதான். பாருங்க, டிஜிட்டல் சாப்டினா இது பேரு. டிஜிட்டல் சாப்டி. என்ன ஒரு மாதிரி லைட் எரியற மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள. சேலை கலர்ஸ்லாம் இத ஒன்னு ஓபன் பண்றேன் பாருங்க. இருக்கலே இந்த கலர் தான் சரியில்லாத கலர். என்னது? என்ன சரியில்லாத கலரா? சரி, அப்ப நான் கூட வீடியோக்கு எடுக்காத கலர். ஆனா இதை கூட காமிச்சா கூட நல்ல பொருளா இருக்கும் உங்களுக்கு தெரியுதுக்காண்டி அதை ஓபன் பண்ணேன். சரி சரி, எப்படி பாருங்க இந்த சைன் எப்படி இருக்கு பாருங்க. சேலைக்குள்ள ஏதோ லைட் போட்ட மாதிரியே இருக்கா, ஜிகு 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 ஜிகுன்னு செம்மையா இருக்குண்ணே. டிசைன் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குண்ணே. நம்மகிட்ட இருக்கக்கூடிய டிசைன்ஸ் மாதிரி எங்கேயுமே கிடையாது. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. பாருங்க, மண்டைக்குள்ள லைட் எரியுதுன்னா பாத்துக்கோங்களேன், பயங்கரமா இருக்கும். 3D பிரிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா கொடுத்துருப்பாங்கண்ணே. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 650 ரூபாண்ணே. யோசிச்சுக்கிட்டே என்னடா வார்த்தை வர மாட்டேங்குது. 3D மாதிரியே இருக்குது, ஒரு மாதிரி 3D ஃபிலிம் கண்ணாடி கழட்டிட்டு பாக்குற மாதிரியே இருக்கு. இந்த டிசைன்ஸ் பாருங்களேன், அப்படியே எப்படிங்களாண்ணே, எப்படி பாருங்கண்ணே, பயங்கரமா இருக்கானே. சூப்பர் சூப்பர். இதுல இருக்கக்கூடிய மாடல், இது இருக்கக்கூடிய டிசைன்ஸ்ல எல்லாமே பட்டாசா இருக்கும். எப்படின்னா நீங்க சேலை கட்டுனா தீபாவளிக்கு தான் பட்டாசு வெடிக்கணும். சேலை கட்டிட்டு தான் பல பேர் மனசு வெடிக்கணும். இங்க வாங்க இந்த சேலை இந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரேட்டு பூராமே நம்மளோட ரேட்டும் சரி. இது 1050 ரூபா வைப்பாங்க சேலை. ஓப்பனா சொல்லிட்டேன். எவ்வளோ? 1050 ரூபா வைக்கக்கூடிய சேலை. சரிங்களா? இன்ஸ்டால ஃபேமஸான சேலை. அடுத்த சேலை வந்து 500 550. ஸ்டோன் வந்து உங்களுக்கு 550, ஸ்டோன் இல்லாம 500 தானே. ஓகேங்களா? ஓகே. என்னது ஸ்டோன் இல்லாம? ஆமா. இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான சேரி மட்டும் தான் பாத்துருக்கோம். சரி ஓகேங்களா? சரி சரி. வேற லெவலா இருக்கு. எப்படி இருக்கு டிசைன்ஸ்? டிசைனுக்கு என்னன்னா தங்கமா இருக்கு ஒன்னொன்னும். இது குவாலிட்டி பாருங்க, வேற லெவலா இருக்கும். டிசைன் குவாலிட்டி ரெண்டுமே. இது பின்னி பட்டு இப்ப பார்க்க போறது. என்ன பின்னி பட்டு? பின்னி பட்டு. ஆமா, பின்னி பட்டாமா பாருங்க. ஆமா, எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்காக தான். டிசைன் சேல்ஸ் பண்ணாலும் சரி, வாங்கி கட்டிக்கிட்டாலும் சரி. இல்லண்ணே, சேல்ஸ் பண்றவங்களுக்கு தான் நம்ம காமிக்கிறோம். 5000 கடைக்காரங்க அதையும் சொல்லிடுறேன். மினிமம் 5000 இருந்தாலும் சரி. இப்ப வரக்கூடிய காலம் வந்துன்னா அதிகமா திரும்ப நடக்கக்கூடிய காலங்கள். அதை சொல்லலண்ணே, இப்ப கடைக்காரங்களே பாக்குறாங்கல்ல, நல்லா இருக்கு. லேடிஸ் இருந்தாங்கன்னா வீட்டுல போய் வர பார்த்தோன்னே எடுத்துக்கிடுவாங்க. எல்லாருமே கட்டதான் செய்வோம். சரி கட்டினாலும் சரி. நான் 2 சேலை எடுத்து வச்சுட்டு வந்தோன்னே. சரி சரி, சூப்பர் சூப்பர். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேலை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 650 ரூபா தான் கொடுக்கும். ஓகேங்களா? இதோட கலர்ஸ் செம்மையா இருக்கும், டிசைன் செம்மையா இருக்கும். சேலையோட ஹைலைட்டே என்ன தெரியுமா? நீங்க எப்ப கட்டினாலும் இதே மாதிரி இருக்கும். ஃப்ரெஷ்ஷா புதுசு மாதிரியே இருக்கும்ங்கறீங்க. மேக்ஸிமம் அந்த சேலை யாரும் வந்து வாஷ் பண்ண மாட்டாங்க. அவ்வளவுதான். ஏன்னா இந்த மாதிரி சேலை எல்லாம் வந்துச்சுன்னா புது சேலை விற்கிறதே நின்றுமேனே. அதுக்கு என்ன செய்வீங்க நீங்க? அதுதான் சொல்றேன், பெண்களுக்கு கடை வச்சா யாரும் வந்து வாழ்க்கையில வந்து தோத்தா சரித்திரமே கிடையாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சேலை கட்ட நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே. நானே அடுத்த சேலை இன்ஸ்டால ஃபேமஸான சேலை. எப்படி பாருங்க, எப்படி பாருங்க. இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 560 ரூபா தானே. 560 ரூபா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் பார்டர்ல, குபேரப்பட்டில் வந்து சில்வர் பார்டரில் வந்திருக்க குபேரப்பட்டில் லேட்டஸ்ட் மாடல் கழிக்கணே. நானே வா இப்போ அப்படிங்கண்ணே. இங்கே எப்படிங்கண்ணே? இங்கே எப்படிங்க? எப்படி பாருங்கண்ணே, எப்படி இருக்கு? வேற லெவலா இருக்கா இல்ல எப்படி இருக்கு? நீங்க சொல்லுங்க. ஒரு வார்த்தை இருக்குண்ணே. வார்த்தையே வரல எனக்கு, பேசவே முடியல. அந்த மாதிரி தாராளமா 900 விற்கக்கூடிய சேலை 580 உங்களுக்கு 80 ரூபா தான். ஓகேங்களா? சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ். இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு? அப்படி அள்ளுங்க ஒரு கல்ல, நீங்க ஒரு சைடு அள்ளுங்க பாருங்க. இது பூராமே ஒவ்வொரு பீஸ் சாம்பிள் தான் வச்சுக்கோங்க. டிசைன் பாருங்க, இந்த கலர்லாம் எப்படி பாருங்க. எப்படி டிசைன்ஸ்ல இந்த கலர்லாம் பட்டாசா இருக்கா?
எல்லா கலருமே சூப்பரா இருக்கும். இது என்ன சேலைண்ணே? இந்த சேலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 270 ரூபா தானே. பட்டு சேலை தான், இதுவும் பட்டு சேலை தான். 270 ரூபாய்க்கு தரமாவும் சூப்பராகவும் விலையும் கம்மியாகவும் நீங்க 500 ரூபாய் விற்கக்கூடிய சேலை 500 விற்றாலும் நீங்க ஒரு ஃபங்க்ஷனால் தாராளமா கட்டிட்டு போவாங்கண்ணே. சரி சரி. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்லும். ஓகேங்களா, 270 ரூபாய்க்கு 500 தாராளமா வைக்கிறீங்க. 230 ரூபா அடிச்சா போதுமா போதாதான்? தாராளமா போகுது. அந்த அளவுக்கு சேலை இருக்க மாட்டேன். 207 ரூபா வந்து நம்ம பட்டு சேலை மாடல் இருக்குன்னு காமிக்கிறது தான் இது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் சில்க் மாங்கண்ணே. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சாஃப்ட் சில்க் மாங்க. இது ஸ்டோனோட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 525 ரூபா, ஸ்டோன் இல்லாம 625 ரூபாண்ணே. துணி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. துணி நீங்க காட்டுற ஒன்னொன்னே பார்க்கும்போது எனக்கு பொறாமையா இருக்கு. பயங்கரமா இருக்கு. பொம்மைகள் மட்டும் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு, இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு, நமக்கு ஒண்ணும் இல்லையே. அடுத்த ஜெமத்தை பொம்மை அப்புறம் வேற அளவுல இருக்கானே. சரிண்ணே, சூப்பரா இருக்கு. வேணே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 550 ரூபா தான் இந்த சேலை. இது ஸ்டோனோட இருக்கும். எப்படி இருக்கு சேலை? சூப்பரா இருக்குண்ணே. பாருங்க, பயங்கர ஸ்டோன் வித் பட்டு மாதிரி. பட்டு சேலையில ஸ்டோன் வச்சா எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு பாருங்க. வேற லெவல்ல இருக்கா? இப்படிங்க நீங்க ஒரு குவாலிட்டிலே நம்மகிட்ட வந்து எப்பவுமே அந்த அளவுக்கு தான் இருக்கும். நம்ம மேக்ஸிமம் வந்து நம்மகிட்ட வந்து மினிமம் நீங்க நேரில் வந்து தான் பர்ச்சேஸ் பண்ணல. 5000 ரூபாய்க்கு நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட இருக்கு. வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு. வீடியோ கால் பண்ணி உங்களுக்கு ஆப் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சௌரியம் பண்ணி கொடுக்குறீங்களா? அதோட காசு தானே. வானவில்லுக்கு கூட எத்தனை கலர் இருக்காதுண்ணே. நமக்கு இருக்கக்கூடிய சேலைக்கு எத்தனை கலர் இருக்குண்ணே. வானவில்லுக்கு கூட ஆனா வானவில்ல 7 தானே தெரியுது. ஆமா, பேரு அதுல பல கலர் இருந்தாலும் இதுல பாருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. கலர்ஸ் இதுலயே சூப்பரா இருக்கு. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 660 ரூபாண்ணே. சூப்பரா இருக்கும் சேலை. 660. ஆமா, சேலை பயங்கரமா இருக்குண்ணே. அப்படியே இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏன்னா இந்த 660 ரூபாய் இந்த பட்டு சேலை இந்த மாதிரி ரேஞ்சில் வந்துருது. ஆமாண்ணே, பட்டு சேலை 207 ரூபாய்க்கு காமிச்சேன். பாத்தீங்களா, 207 ரூபாய்க்கு காமிச்சேன். எவ்வளவு இந்த அளவு குவாலிட்டியா கிடைச்சிருதுன்னு சொல்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா தாராளமா 1500 வைப்பாங்க. ஓ அப்படியே 1500 ஹோல்சேல்னால அந்த ரேட். ரைட் ரைட். ஹோல்சேல் காமிச்சிட்டு இருக்கோம்ண்ணே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 290 ரூபா 280 ரூபா அந்த ரேஞ்ச் தான். வித்தியாசமா இருக்கு. இதே என்ன சேலைண்ணே? இது பாத்தீங்கன்னா இப்ப மாடல் லேட்டஸ்டா இன்ஸ்டால போயிட்டு இருக்கேன். ஆமா, எல்லாமே இன்ஸ்டால தான் போகும் போல இருக்கு. அடுத்த மாடல் பாத்துருமாண்ணே, விறுவிறுன்னு போயிரும்ண்ணே. நாங்க இன்ஸ்டாலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமா ஃபேவரட்டான இருக்க ஒரு சேலை இது ஒரு சேலை. ஓகேண்ணா, ஜாக்கெட் இப்படி தனியா இருக்கும்ண்ணே. இந்தாங்க ஆரி ஒர்க் மாதிரியா? ஆமா, ஆரி ஒர்க். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 385 ரூபாண்ணே. ஓகேங்களா, சரிண்ணே. இன்னொன்று கம்பி சேலை மாதிரி கொடுக்க பாருங்க. கலர்ஸ் எல்லாம் கண்ணை பறிக்குது. அந்த சேலை பாருங்க. இந்த சேலை அதே ரேட்ல உங்களுக்கு கொடுக்க பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. எப்படி இருக்குண்ணே? மனிஷா கொயரலா கட்டின மாதிரியே இருக்குண்ணே. வேற லெவலா இருக்குண்ணே. சேலை பூராமே டிசைன்ஸும் சரி, சேரீ நம்மள வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதே ஆரி வரிச்சைகள்ல உங்களுக்கு குபேரப்பட்டுல உங்களுக்கு சில்வர் ஸ்டோன் வச்சு. என்னது? சில்வர் ஸ்டோன். செம்ம மாடலாகவும் சூப்பரா கொடுத்துருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எப்படி இருக்கு டிசைன்ஸ்? செம்மையா இருக்கு. ரேட் எவ்வளவு இருக்கு? தான் சூப்பரா இருக்கு. இது ரேட்டா இன்னும் ஒரு 1500 ரூபா சொல்லுவீங்களா? 680 ரூபா தானே. அவ்வளவுதானா? ஆமாண்ணே. மறுபடியும் சாரி 580 ரூபா அன்னை சேனலுக்காக. சரி சரி சரி, ஓகேங்களா. மின்னுதே பயங்கரமா மின்னுது. பயங்கரமா இருக்கும் எம்ஜிஆர் மாதிரி. வேற லெவலா இருக்கும். உங்களுக்கு எல்லாமே ஜல்வார் மாடல்ண்ணே. சரி சரி, வேற லெவலா இருக்கானே. உங்களுக்கு டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க மக்களே. செம்மையா இருக்கானே. சூப்பரா இருக்கு. 580 ரூபா தானே உங்களுக்கு? 580 ரூபாய்யா வித் ஜாக்கெட் பிட்டு ஆரி ஒர்க் ஜாக்கெட் பிட்டு. இந்த ஜாக்கெட் பிட்டு வாங்க போனாலே எவ்வளவு சொல்லுவாங்க? 250 ரூபா சொல்லுவாங்க. 250 ரூபா சொல்லுவாங்க. ஒரு கடை அளவு சேலையே 550 ரூபா தான் சொல்றாங்க. எங்களுக்கு இத்தனோண்டு சட்டை வாங்க போனா அது 1000 ரூபாங்கிறாங்க. என்னங்க இது நியாயம்? திருமணத்துக்கு கட்டக்கூடிய பட்டு சேலை. ஓகேங்களா, மாடல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பராகவும் செம்மையா இருக்கும். சரிங்களா, ஷாப்டில நான் ஒரு மாடல் காமிச்சேனே, அதே டிசைன்ல அதுக்கு அடுத்த மாடல்ண்ணே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும்ண்ணே. எப்படி பாருங்களே, சொன்ன மாதிரியே தான் இருக்கு. வேற லெவலா தான் இருக்கு. பயங்கரமா இருக்கும்ண்ணே. இந்த சேலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் 600 ரூபாண்ணே. இந்த கார்ட்டூன்லாம் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு பாருங்க. 600 ரூபா தான் சேலை போறாங்க. இல்ல 3D பிரிண்டா? இது என்ன பிரிண்ட்? இது பேரு 3D பிரிண்ட் தானே. 3D பிரிண்ட் தான். டிஜிட்டல் சாஃப்டி பேரு. டிஜிட்டல் சாஃப்டி, டிஜிட்டல் பிரிண்ட்டுங்க. பாருங்க எப்படி பாருங்க என்னமா இருக்கு பாருங்க. எல்லாம் உங்களுக்கு அணிதான். என்ன முட்டை எடுத்து கட்டிருக்கீங்க? அண்ணன் காட்டுறாரு. முட்டை எடுத்து கட்டிருக்கீங்க போல. அந்த அளவுக்கு நான் சேலை பிரியிருங்க. இவ்வளவு நாளா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த யாருக்கிட்டயாச்சும் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டோன்ஸ் மாடல் பாருங்க. ஸ்டோன்ஸ் மாடல். ஆமா, யூனிஃபார்ம் சாரீஸ் இது புறாமே. ஓகேங்களா, இது ரேட் பார்த்தீங்கன்னா 530 ரூபா தானே. 530. ஆமாண்ணே.
எவ்வளவு பீஸ்னா வாங்கிக்கலாம் யூனிஃபார்ம் சேலை. ஓகேங்களா? ஓகே 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 ஓகே. சரி, நான் இந்த ரீல்ஸ்ல ட்ரெண்டா பாத்தீங்கன்னா இந்த செலிபிரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் போறது, இந்த அம்பானி கல்யாணத்துல கூட இப்ப நிறைய பேர் நடிகை எல்லாம் போயிருந்தாங்க. அவங்கள தக்க 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 மின்ற மாதிரி தங்கத்திலே உருக்குன மாதிரி சேலாம் கட்டிடுறாங்க. அது மாதிரிலாம் இருக்கா? இருக்கிறேன். என்னன்னு சொல்றீங்க? அன்னை சேனல்ல மிரட்டி விடணும், நம்ம கடையை பதற வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மாடல்லாம் இறக்கி இருக்கோம்னே. அம்பானி சேரில இருந்து நம்ம ஜோதியா சேரில இருந்து இப்ப எல்லா கட்டின ஆயிட்டு சேலை பூரா எடுத்திருக்கோம்னே. அப்படியா? நம்ம சேனலுக்காக எக்ஸ்க்ளூசிவா காமிப்போம். ஓகேங்களா? வாங்க பாத்துறோம். தான் ட்ரெண்டிங்கா இப்ப. ஆமாண்ணே. இது பாத்தீங்கன்னா நயன்தாரா கட்டின சேலைண்ணே. இதுதான் நயன்தாரா கட்டின சேலை. இது வந்ததே இப்பதான். தோச்சாச்சா இல்லையா? நியூ மாடல். நயன்தாரா கட்டினதுன்னு சொன்னீங்களே. நயன்தாரா கட்டினது நான் தூக்கிட்டு வரல. நயன்தாரா கட்டின மாதிரி இன்னொன்று தயார் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. நான் கூட பயந்துட்டேன். சரிங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நயன்தாரா கட்டினதான் பாருங்க. சரி, நயன்தாரா கட்டினது மாதிரியா மறுபடியும் சொல்லிட்டேன். இது ஒரு ரேட் பாத்தீங்கன்னா 780 ரூபாண்ணே. செம்மையா இருக்குண்ணே. இப்படி பார்க்கணும்ண்ணே. இப்படி பாருங்கண்ணே. எப்படி இருக்கு? நீங்க வேற என் வீட்டுல பார்த்து இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா ஏன் வாங்கிட்டு வரல நீ உயிரை வாங்குமே நான் யோசிச்சுட்டு பையன் எப்படின்னா நம்ம இந்த சேலை எல்லாம் பூரா எப்படி தெரியுமாண்ணே, இவன் நேரம் பார்த்தது பூரா 2 வயசு 3 வயசு குழந்தை மாதிரி நம்ம எப்படி தூக்கி போடலாம். இது பூரா பெத்த புள்ள மாதிரி பக்கத்துல பத்திரமா பாதுகாத்துக்கிறோம். அப்படி எப்படி இருக்கு? அப்படியே அந்த மின்னுதா. இதை விட நீங்க சொன்ன டைலாக் நல்லா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கு. அருமையா இருக்குண்ணே. பயங்கரமா இருக்கா? நயன்தாரான்னு சொல்லிட்டீங்க, பிடிக்காம போகுமா? பாருங்க எப்படி இருக்கு. முன்னாடி பின்னாடி எல்லாம் பயங்கரமா இருக்குண்ணே சேலை. நல்லா தெரிஞ்சுங்க. ஓகேண்ணே. வேப்பன இருக்கு. செம்ம சூப்பரா இருக்கா? அருமையா இருக்குண்ணே. நீங்க சொன்ன மாதிரியே இருக்குண்ணே. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஹாட் டாபிக் யாருன்னு? கீர்த்தி சுரேஷ் தான். அப்படியா? இல்லையா? என்ன கல்யாணம் முடிஞ்சிருச்சு. நம்ம அப்டேட் ஆகாம இருக்கோம், அவ்வளவுதான். அவங்களுக்கு உண்டான அவங்க கட்டின சேலை. ஏன்னா இந்த மாதிரி கசப்பான நியூஸ், அதிர்ச்சி தர நியூஸ் எல்லாம் நம்ம கேட்கறது இல்லைங்க. அப்போ கடைசி வரைக்கும் கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க. எப்படி இருக்கு? என்ன சொல்ல? செம்மையா இருக்கா இல்ல சூப்பரா இருக்கா? இதுக்கெல்லாம் வார்த்தையே இல்லைண்ணே. நோ வேர்ட்ஸ். என்னடா இப்பதான் அதிர்ச்சியில் இருக்கீங்க நீங்க. அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீறல. பாருங்க இந்த சேலையோட டிசைன்ஸ் பாருங்க. இருக்கு பாருங்க. சூப்பர் சூப்பர். ஃபுல்லா மாதிரியே மிரட்டி விடுறீங்களே. பாருங்கண்ணே. அப்படியே கீழே பல்லு தெரியுதாக்கா? இப்படி இருக்கு. பயங்கரமா இருக்கு. சீரியஸா சொல்றேன். இந்த சேலை ஃபர்ஸ்ட் ஒரு யூடியூப்ல போறோம்னா அது அண்ணன் யூடியூபா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சேலை கிடைக்கும். நான் நிஜமா எதிர்பார்க்கல இந்த மாதிரி சேலை இருக்குமான்னு தான் ஒரு சந்தேகத்துக்கு கேட்டேன். நான் உங்கள்ட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்? ஏன்னா லட்சக்கணக்கில் கோடி கணக்கு கொடுத்து வாங்குவாங்களே, எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இல்ல எப்படின்னா ஒரு யூடியூப்ல போறோம்னா கண்டிப்பா இது அண்ணன் சேனலா இருக்கும். அண்ணன் தான் கஷ்டமா வந்து நம்பர் 1 இடத்துல இருக்காரு. ஆமா, அண்ணன் சேனல்ல வந்து ஆமா வேற லெவல். அந்த சேலை வந்து அப்படியே எப்படினே அப்படியே தூக்குங்க. நீங்க இருங்க தங்கத்தை தூக்குறோட பயங்கரம் பத்திரமா தூக்கணும். அப்படியா? அப்படி தூக்குங்க. கீர்த்தி சுரேஷ் மாதிரியே இருக்கு. கீர்த்தி சுரேஷ் தான் தூக்க முடியல. கீர்த்தி சுரேஷ் கட்டினது சரியா தூக்க முடியல. சரிண்ணே. சூப்பர் சூப்பர். எப்படி இருக்கு? வேற லெவலா இருக்கா? ஆமாண்ணே. இந்த பல்லு எல்லாம் இந்த டிசைன்ஸ் தெரியுதான்னு தெரியல. நீங்க பாருங்கண்ணே. அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்கண்ணே. பயங்கர மாடலா இருக்குண்ணே. சூப்பரா இருக்குண்ணே. ஆனா இதெல்லாம் வச்சா அந்த கடை நம்பர் 1 வந்துடும் இந்த ஏரியால. அப்படி சொல்றீங்களா? அதுக்கு வச்சாங்க நான் பயந்து கலெக்ஷன் அந்த வார்த்தை கரெக்டா சொல்லுவேனே. சரி சரி. மக்கள் பூரா அடிக்க போறாங்க. சரி சரி. இது யார் கட்டின சேலை இருக்கும் நினைக்கிறீங்கண்ணே? இதா கண்டிப்பா நான் கட்டல. யார கட்டியிருப்பா? ஒரு கீர்த்தி சுரேஷ் நயன்தாரா சொல்லிட்டீங்க. அடுத்து யாரை கொண்டு வரலாம் இந்த லிஸ்ட்ல? ஏதாவது பாலிவுட் செலிபிரிட்டியா? இந்த விழாவை நடத்துனது எப்படின்னா வேர்ல்டுல நம்பர் 1 பணக்காரங்கண்ணே. அப்ப அம்பானி தான். ஆமா, அம்பானி கட்டின சேலை தானே இது. அம்பானி. அப்ப அம்பானி சேலை கட்டினாரா? அம்பானி சேலை, அம்பானி வீட்டுக்காரமா சேலை கட்டி அந்த சேலையை வாங்கிட்டு வந்திருக்கோம். சரி 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 சரி. வேற அளவா இருக்கானே. பாருங்க அம்பானி கட்டின சேலை, அம்பானி வைஃப் கட்டின சேலை, நீதா அம்பானி கட்டின சேலை நான் நம்ம கையில இருக்குன்னு நினைக்கும் போது பெருமையா தான் இருக்கு. பெருமை ஒண்ணுமே நினைக்க முடியல. ஆமா, நினைச்சு பார்க்கவே முடியல. இந்த ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 730 ரூபானே. வேற அளவுலா 730 தான். நீதா அம்பானி கட்டின சேலை வெறும் 730. சொல்லிட்டாங்க போல இருக்கு. லட்சம் கோடி சொல்றேன். நீதா அம்பானி கட்டின சேலை அந்த மாதிரி சேலை மாடலேஷன் பண்ணிருக்கோம். அப்படியா? சரி சரி. விட்டா அந்த அம்மாவே கூட்ட சொல்லி இந்தாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாவை வந்து மிரல விடுற சேலை, இன்ஸ்டாவை பதைக்கிற சேலை, இன்ஸ்டாவே ஆக்கிரமிச்சிருக்கிற சேலை இந்த சேலை தானே. இந்த சேலையில எவ்வளவு செட்டு வேணாலும் இப்படி வாங்கிக்கலாமே. அப்படி எவ்வளவு சேலைனாலும் வாங்கிக்கலாம். அப்படியா? எல்லா ஐட்டம் சொல்லிட்டீங்க. ஒரு ஐட்டம் சொல்லல. யாரு? சௌந்தர்யா. ஏன்னா அவங்க போயிட்டாங்க. அவங்களா இருக்குமோ? ஏன்னா தலைவர நீங்க வேற யாரு ட்ரெண்டிங்ல இருந்தா? பயங்கரமா திரிசா. தப்பு. தப்பா? பெருசா இல்லைன்னா நயன்தாரா. நயன்தாரா வந்துருச்சு.
வேற யார சொல்லலாம்? ஜோதிகா. கரெக்ட்ண்ணே. வேற லெவல் தலைவரே. நீங்க என்ன தலைவரே, உங்களுக்கு ஆப்ஷன் 4 கொடுக்கணும் போல. 90s கிட்ஸ்ங்க, பழைய ரேஞ்சுக்கு தான் யோசிப்போம். எப்படி இருக்கு? ஜோதிகா மாதிரியே வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. எப்படி போனா அப்படியே இந்த கடைக்கு திரும்பி வந்துட்டேன்னு சொல்ற மாதிரி இந்த மாடல். 36 வயது நிலை பாத்துக்கோங்க எப்படி இருக்கு. பயங்கரமா இருக்கும் தலைவரே. இதை கரெக்டா 36 வயது நிலை மாதிரி 16 வயது மாதிரி தான். 16 வயது நிலை. சரிங்களா? இந்த சேலையை ஓபன் பண்றேன். இதை ஓபன் பண்றதுக்கே கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, கண்ணாடி போட்டுக்கிறேன், கண்ணு கூசுது. எப்படி இருக்கு இந்த சேலையை ஓபன் பண்றதுக்கே? உண்மையை சொல்றேன், நான் கொடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்பா உண்மைண்ணே. எப்படி இருக்கு சேலை? கண்ணே கூசுதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன சொல்றது? சேலையை பாரு. ஆனா இதை வெயில்ல கட்டிட்டு போனாங்கன்னா இப்ப ஆப்போசிட்ல வர்றவன் என்ன ஆகுறதுன்னு தெரியல. அப்படி இல்ல, ஒரு அழகுனா ரசிக்கணும். அந்த அழகை சேலை மூலியமா கொடுத்து அவன் ரசிக்க வைக்கிறேன் நாங்க. பார்த்தீங்களா என்ன சொல்றீங்க? ஓகே. ஆனா இதெல்லாம் ஒரு கலைண்ணே. இது எவ்வளவு அழகா வரணும் வச்சுக்கான். பார்த்தீங்களா அவன் எப்படி இருக்கு சேலை? ரேட் வெறும் 780 ரூபா. எவ்வளோ? 780 ரூபா. மதுரையில உங்க சேனல்ல வந்து யூடியூப்ல, நான் இன்ஸ்டால போடாது, யூடியூப்ல உங்க சேனல் தான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஆமா, இன்ஸ்டாவை கலக்கிற சேலை இப்ப யூடியூபே நம்ம சேனல் மூலமா கலக்க போகுது. திருச்சியில வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் சேனல் எவ்வளவு பேர் பாக்குறீங்களோ, இல்ல வேர்ல்டுல எவ்வளவு பேர் பாக்குறீங்களோ, தமிழ்நாட்டுல எவ்வளவு பாக்குறீங்க தெரியாது. 4 கண்ட்ரில பாக்குறாங்கண்ணே. எத்தனை கண்ட்ரி பார்த்தாலும் சரி எல்லாத்துக்கும் நான் கொரியர் அனுப்புவோம். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஆமா, நான் சொல்ல கேட்க மறந்துட்டேன். இப்ப 4 கண்ட்ரில நம்ம சேனல்ல வாட்ச் வியூவர்ஸ் இருக்காங்க. சவுதி, ஸ்ரீலங்கா, அனுப்புவோம். எல்லாத்துக்கும் அனுப்புவோம். ஃபாரின்க்கும் பண்ண எல்லாத்துக்கும் கொரியர். அனுப்புவோம். ஓகே ஓகே. இன்னொரு சேலை இருக்குங்க. இன்னுமா? ஆமா. இதுல பாத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி எவ்வளவு டிசைன்ஸ் வேணாலும் நான் ஜோதிகால வந்து பாத்தீங்கன்னா ஜோதிகா ரெடியா இருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எவ்வளவு பாத்தீங்கன்னா நாங்க அனுப்புவோம். ஓகே. சேலை என்ன தப்பா நினைச்சுக்க கூடாது. சேலை நான் நினைக்க மாட்டேன்னு. ஆமா, பாக்குறவங்க நினைக்காம இருந்தா சரி. சூர்யா நினைக்காம இருந்தா சரி. சூர்யா ஜோதியாவுக்கு கட்டின சேலை தான் வைக்கிறேன். ஜோதியாவை வைக்கிறேன். ஏன்னா நீங்க வேற இந்தாங்கண்ணே. எப்படின்னா கோல்டு டிஷ்யூ மாடல்ல இப்போ உள்ள ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய மாடல். இதோட ரேட் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணே? இதோட ரேட்டா பொறுங்க. லாஸ்ட் சேலை 780 சொன்னீங்களா? அப்ப இது 790. கரெக்டா சொல்லணும். கரெக்டா சொல்லணுமா? 850. 650 ரூபா. என்ன குறைச்சிட்டீங்க? போக போக கூட்டு வைங்கன்னு பார்த்தா குறைச்சிட்டு போறீங்க. என்னடா ஒரே மஞ்சள் சேலையா காமிக்க நினைக்காங்க. இன்னைக்கு இந்த சேலை தான் முகூர்த்த நாள் ஆஃபராகவும் முகூர்த்தத்துக்கு பறக்கக்கூடிய சேலையா அப்படி பறந்து விற்க போகுது. கண்டிப்பா மம்மி செக்ஷன்ல இந்த சேலை எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்னு தெரியல. எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா வரீங்களோ அவ்வளோ உங்களை ஆஃபர் மாதிரி அழிட்டு போயிடலாம். ஓகேங்களா? பாருங்க, ரெக்க முளைச்ச சேலை எப்ப வேணாலும் இப்படி பறந்துடும். ஆமா, நான் புடிச்சுதான் வச்சிருக்கேன். கயிறு கட்டிச்சிருக்கீங்களா? ஆமா, கயிறு கட்டிருக்காங்க. அவுத்து தான் பறக்கும். அவுத்து விடுற பாருங்க. பறக்க பாருங்க. எப்படி பாருங்க. எப்படி இருக்கு? கலகலன்னு இருக்குண்ணே. என்னவென்று சொல்வதம்மா பஞ்சி அவள் பேர் கட்டினா உங்க வீட்டுக்கார போய் அவங்களை பார்த்து பாட்டு போடுவாங்க. பாத்துங்க எப்படி இருக்கு தலைவரே. அப்படியே கீழே வைங்க. இந்த பாருங்க அப்படியே பஞ்சி மஞ்சள் நீரத்தவளை அப்படிங்கிற எப்படி இருக்கு சாங்கு? நீங்க எல்லாம் மென்ஸ் வேர் வைக்க கூடாதா? ஒன்லி லேடிஸ் மட்டும் தான் பண்ணணுமா? இதெல்லாம் நியாயமா? என்னைக்குமே பொம்பளை முகத்தை மட்டும் தான் முடி பண்ணுவாரு. இது வேறயா? எப்படி இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு. போங்க. கட்டுனா அவளை கட்டணும்னா வந்து சட்டைக்கு வந்துடுவாங்க. இந்த கட்டுனா இந்த சேலையை கட்டணும்டான்னு வருவாங்க. வந்துருவாங்க. பரவாயில்ல, யாரும் இருந்தாலும் சரி நல்லபடியா வைப்போம். நல்ல பொருள் வைப்போம். அப்படியே சேலை முடிஞ்சிச்சு. சேலை நிறைய ஐட்டம் காக்க வைத்து அண்ணன் சொல்லிட்டாரு, தலைவர் டாப்ஸ் கொஞ்சம் காமி தவிர என்ன தவிர அப்படின்ட்டீங்க. டாப்ஸ் அப்படி லைட்டா பாத்துருவோம். ஆமா, இதுக்கு மேல சேலையை கட்டினீங்க நான் பொறா மேல பொங்கிடுவேனே. அடுத்த இடத்துக்கு போங்க நீங்க. என்ன ஆரம்பிப்போனே அமர்கலமா. இப்ப என்ன டாப்ஸா? போறாம டாப்ஸ்னே. சேலை எப்படி பாத்தீங்க? அதுலயே ஒரு வழி பண்ணீங்க. சேலையே செலிபிரிட்டி கட்டின சேலையா பாத்தீங்க? இல்ல, சேலையில நயன்தாரா ஜோதிகான்னு சொல்லி ஒரு வழி பண்ணீங்க. இதுல என்னென்ன பண்ண போறீங்களோ தெரியலையே. டக்கரை காமிப்போம். சேலையை செலிபிரிட்டியா காமிச்சோம். டாப் டப்பரா வாங்கணும். அவ்வளவுதாங்க. 100 ரூபாய் இந்த டாப்ஸ் இருக்குண்ணே. 100 ரூபாய் இருந்து நம்ம டாப்ஸ் இருக்குண்ணே. குவாலிட்டி வைஸ் செம்மையா இருக்கும். இந்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு கட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கட்டா இருக்கும். 4 பீஸ் இருக்க மாதிரி இருக்குண்ணே. ஓகேங்களா? டிசைன்ஸ் பாருங்க. அப்படியே அள்ளி எரிஞ்சு போயிட்டே இருக்கணும். எப்படி இருக்கு? சூப்பர். வேற லெவலா இருக்கா? இந்தாங்க, இதெல்லாம் குஷி டாப்மாங்க. இதோட ரேட் வந்து 160 ரூபாண்ணே. இது பாத்தீங்கன்னா காலேஜ் வேற சிக்கன சிறுத்தை குட்டி மாதிரி இருக்குண்ணே. இதுல பாத்தீங்கன்னா S, M, L, XL, XXL. ஓகே இருக்குண்ணே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா 160 ரூபாய்க்குண்ணே. எப்படி இருக்கு பாருங்க. பயங்கரமா 160 தானா? ஆமாண்ணே. 700 வாங்கிட்டாங்கண்ணே முந்தானே திரட்ட. இதே மாதிரி பயங்கரமா இருக்குண்ணே. இது பூரா ஹோல்சேல்ண்ணே. இந்த மாதிரி உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்குண்ணே. நான் நார்மலாவே 350 ரூபாய்க்கு இந்த டாப்ஸ் விற்பாங்க. அது கம்மியா வைக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு சொல்றேன். குவாலிட்டியில மதுரையில மம்மி செக்ஷன் அடிக்கக்கூடிய நைட்டி கடையும் டாப்ஸ் கடையும் கிடையாதுண்ணே. இது பாருங்க, கிரீன் வித் மெரூனுங்க. வேற லெவலா இருக்கும்ண்ணே. செம்ம அட்ராக்ஷன் காம்பினேஷன். பயங்கரமா இருக்குண்ணே. இந்த டிசைன்ஸ் பூராமே உங்களுக்கு இது வேற லெவலா இருக்குண்ணே. நானே பாருங்க, குஷி டாப். இது பேருமே குஷி டாப்பா. இல்ல டிசைன்ஸ் பூராமே 160 ரூபாய். இந்த டிசைன்ஸ் போட்டா குஷியா தான் இருக்கும். போங்க. இந்த டாப் போட்டாலே வேற லெவலா தான். இப்படி காட்டு. இதுக்கு என்ன கையை பாருங்களேன். இது இருக்கக்கூடிய டிசைன்ஸ் மாடல் எல்லாம் பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும்.
பாருங்க. இங்க மேல என்ன பார்டர் இருக்கோ அதே பார்டர் கீழ வந்துரும். கீழ வருது. இதுக்கு பேர் தான் குஷி டாப்போ. ஆமா 200 ரூபாய் அந்த ரேஞ்ச் வரும். இது பூராமே 200. இப்ப காமிக்கிற டாப்ஸ் கூடமே 200. என்னடா ஹோல்சேல் 200 சொல்றாங்க. அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கும். சரி சரி. 100 ரூபாய்க்கு நீங்க எடுத்து போய் டாப் 200 விக்கிறதுக்கும் 200 டாப் எடுத்து 300 விக்கிறதுக்கும் உங்களுக்கு பொருள் நல்லா இருக்கும். கஸ்டமர் தேடி திருப்பி வரும். அதுதான் முக்கியம். ரீபர்ச்சேஸ் தான். ரீபர்ச்சேஸ் விறுவிறுன்னு தேடி வருவாங்க. என்னங்க எப்படி பாருங்க. மாடல் ரதியே உன்னை பிக்கப் பண்ணிடுவான்னு பின்னாடி வந்துடும். இந்த டாப்லாம் போட்டு ஓகேங்களாண்ணே. வேற அளவு இருக்கும் டிசைன்ஸ் பூராமே. இன்னைக்கு பூராமே டாப்ஸ் தானே மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேரியோட டாப்ஸ் அதிகமாக போகிறாங்க. இன்னொன்று நல்ல உடையும் கூட உண்மையா இல்லைங்களா? குவாலிட்டி ஆள் பாதி ஆடை பாதி. நான் இதை பூரா டிசைன்ஸ் பூராமே சூப்பராக இருக்கும். பாப்கார்ன் டாப்ஸ் என்ன காரு டாப்ஸுக்கு தியேட்டருக்கு போய் பாப்கார்ன் உங்க உடம்புல பாப்கார்ன் இருக்குன்னு கொண்டு வந்துட்டு நாங்க பாப்கார்ன் டாப்ஸ் ஓகேங்களானே. சரி வேற லெவலா இருக்கும் டிசைன்ஸ் பூரா. தியேட்டருக்கு போங்கறீங்களா போக வேணாங்கறீங்களா? போங்க நல்லபடியா பாருங்க. எல்லாரும் வாழ வைங்க. உங்களால தான் இந்த உலகமே வாழ்ந்துகிட்டு இருக்கு பெண்களால. நீங்க வேற யார் ஆம்பளை நீங்க போனா பாப்கார்ன் வாங்கி சாப்பிடுவீங்களா? இல்ல சாப்பிட மாட்டீங்களா? நான் இதுவரை தியேட்டர்ல எதுவுமே வாங்கி சாப்பிட்டது இல்ல. அப்புறம் பொம்பளைல கூட வாங்குவீங்க. இந்தாங்க இந்த டிசைன்லாம் பாருங்க. வேற லெவலா இருக்கா? தூக்குனே தூக்கி புடுனே எப்படி இருக்கு பாருங்க. நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இந்த பாருங்க. இந்த கலர் இன்னைக்கு இந்த கலர் தானே மோஸ்ட் ட்ரெண்டிங் கலர், மோஸ்ட் ஃபேவரட் கலர். மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் லைக் பண்ற கலர்னா இந்த கலர் இன்னைக்கு வந்திருக்கு. ஆமா பர்பிள் கலர்ஸ்னே செம்ம சூப்பரா மாடல் வேற லெவலாவும் நீங்க யூஸ் பண்ணும்போது தரமாவும் இருக்கும்னே. ஓகேங்களா? இது பூரா சைடு ஓப்பன் பூரா 200 அந்த மாதிரி ரேஞ்ச் தான். அப்படியே குறுகுறுன்னு இப்படி காமிச்சோம்னே. டைம் கருதி நாங்க டக்கு 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 காமிச்சோம். ரேட் பூராமே உங்களுக்கு 200 ரூபாய் இந்த ரேஞ்ச். என்ன கருதினே? டைம் கருதி. ஓகே. வீடியோ பார்க்க அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னடா இவ்வளவு நேரம் வீடியோ ஓடுதுன்னு ஒரு சலிப்படைய கூடாது. ஆனா இருந்தாலும் சலிப்படையாம தான் கொண்டு போறோம் வீடியோவை. உங்களுக்காக இருந்தாலும் விறுவிறுன்னு காமிச்சிரும். சரி சரி சரி. ஏன்னா இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சங்கர படம் மாதிரி மாத்தீங்க. இனிமேல் படம் பாக்குறப்ப ஹரி படம் மாதிரி ஸ்பீடு ரைட். அருவா கேமரா பாயிண்ட் 2.1 வச்சு போட்டுக்கிட்டு அருவா வேல் கம்புல வரப்போது பாத்துக்கோங்க. பாத்து பயங்கரமா எதுக்கு கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்து பாருங்க. உங்களுக்கு வந்து அம்பர்லா மாடல்லாம் 200 ரூபாய் வந்திருக்குனே. நம்ம 200 ரூபாயில இருந்து 50 ரூபாய் மாடல் பூரா ஸ்டார்டிங்ல இருக்குனே. சரி சரி. ஓகேங்களா? இந்த மாதிரி 10 மாடல்லாம் உங்களுக்கு 300 ரூபாய் வந்து ஸ்டார்டிங் இருக்குனே. ஓகேங்களா? எப்படி இருக்கு டிசைன்ஸ்? எப்படின்னு கேக்குறீங்களா? டைம் கிடையாது. நீங்க நல்லா இருக்கு நல்லாதான் இருக்கு. எங்க இருந்தே இந்த எக்ஸாம்பிள்லாம் பிடிக்கிறீங்க? எப்படி இருக்கு பாருங்களேன். சூப்பரா 300 ரூபாய் அந்த ஸ்டார்டிங் உங்களுக்கு. ஆமா எல் எக்ஸ்எல் எல்லா சைஸுமே இருக்கு. M2 டபுள் எக்ஸ்எல், SL டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல், 4XL, 5XL, 7XL, 8XL வரை இருக்குனே. ஓகேங்களா? நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நம்ம இருக்குனே. என்ன பட பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சு தள்ளுறாரு பாத்துக்கோங்க. அப்ப பட்டாசு. ஆமா பட்டாசு. எப்படி இருக்கு பாருங்க. சிவகாசினா? ஆமா மதுரை தான் சிவாஜி பக்கம் தானே. ஆமா ஆமா நானே இந்த மாடல்லாம் நம்ம கடையை தவிர இறங்கி இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடையாது. இந்த ரேட்டுக்கு 270 ரூபாய்க்குனே. ஆமா டிசைன்ஸ் பூரா 270 தான். 280 300 இந்த ரேஞ்சுக்குள்ள. எப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 250 ஆரம்பிச்சு 500 கிலோ டாப்ஸ் பூரா காமிப்போம். ஓகேங்களா? அப்படியே விருப்பம் போயிருமே. ரேட்டு சொல்ல வேணாம். ரேட் சொல்லி அவங்க டயத்தை வேஸ்ட் பண்ண வரும்போது நாங்க இந்த டாப்ஸ் போட்டுக்கிறது இந்த பொண்ணு தானே? ஆமா அந்த பொண்ணு போட்டுக்க டாப்ஸ் இல்ல. இந்த டாப்ஸ் வந்து அந்த பொண்ணுக்கு போட்டா போட்டுருக்காங்க. சரி சரி ஓகே. ஓகேங்களா? இல்ல இதுக்கு எதுவும் செலிபிரிட்டி போட்டதுன்னு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன். எல்லா மாடல் இருக்குண்ணே. உண்மையை சொல்லி வைக்கிறது தான் வியாபாரம். சரிண்ணே சரிண்ணே சரி. கரெக்டா தப்பா? கரெக்டா சொன்னீங்க. உள்ளதுபடி இல்லதே சொல்லுவது தந்தி தீவுமாங்க சொல்லிடுவோம். அடுத்து ஓகே பாருங்க சூப்பரா இருக்குங்க. வேற லெவல். அண்ணனுக்கு என் கூட சேர்ந்து வேற லெவலுங்கிற வார்த்தையை ஒட்டிச்சு நினைக்கிறேனே. அப்ப நீங்க வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். எப்படி பாருங்கண்ணே வீடியோ பார்க்காம அண்ணன் வீடியோ போடலாம் சொல்லி. சரி 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 சரி. இது பூராமே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் பூராமே நியூ மாடல்ண்ணே. எத்தனை எல்லாம் இது என்னோட ஃபேவரட்ண்ணே. இன்னைக்கு நான் இதை எடுக்கிறேன். அப்ப இந்த பிளாக் ஃபேவரட் இல்லையா? இதா ஒன்னு எல்லாமே ஃபேவரட் தான். நீங்க காட்டினது எது எடுக்கிறது எது விடுறதுன்னு தான் தெரியல. இந்த மாடல் பாருங்க பயங்கரமா இருக்கானே. ஏதாவது 0% டிஸ்கவுண்ட் அந்த மாதிரிலாம் இருக்கானே? நானே டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கேன். என்ன வேணா கூட்டு போவானே. ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கூட விற்று நீங்கள் நேராக வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு சில பேர் சொல்லுவாங்க வெள்ளி காயின் ஃப்ரீ தங்க காயின் ஃப்ரீன்னு. என் கடையே தங்க மாதிரி நீ எனக்கு தேடி வந்தாலே உங்களுக்கு தங்கம் கிடைச்ச மாதிரி தானே. உண்மையில ஒரு ட்ரிப் தங்கம் வாங்குறதுக்கு நிரந்தரமாக நம்ம கடையில் தங்கம் இருக்கிற வித்தியாசம் இருக்குது. இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக தங்கம் சொல்கிற கடை மாதிரி. நீங்கள் 5000 ரூபா போட்டிங்கன்னா அள்ளி போயிட்டே இருக்கலாம். லாபத்தை சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஒரு ட்ரிப்பில் ஒவ்வொரு ட்ரிப்பும். ஓகே நானே சூப்பர் கரெக்டாதாப்பா? ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவார்த்தையா சொன்னீங்க போங்க. லெவலில் திருக்குறள் சொல்ல சொல்ல மாட்டேங்க. இது பாருங்க யார் வாய்க்கு அப்போது மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி நல்ல பொருள் அளவுலாம் படிக்கலானே. அது எங்க இருக்கு நெக்ஸ்ட் அளவு கொடுங்கண்ணே. டிசைன் பாருங்க எப்படி இருக்கு டிசைன்ஸ்.
அள்ளிக்கோ அள்ளிக்கோ மம்மிஸ்ல அள்ளிக்கோங்கிற மாதிரி பாட்டு போட்டுருவோம் விடுங்க. 4 பெண்களை போட்டு சரணா ஸ்டால் ஆடுற மாதிரி. ஒரு மாற்றமா பசங்களை போட்டு ஆட விடுங்க. என்னன்னே இருக்க மாட்டேன் பசங்கள்கிட்ட. அதாவது இப்ப பெண்கள் வந்து பெண்களுடைய போட்டு பாடுறத விட பசங்க பெண்களுடைய போட்டு ஆடினாங்கன்னா அது ஒரு வித்தியாசமா தெரியும்ல. வந்து அதனால உங்க மம்மிஸுக்கு ஒரு விளம்பரம் அந்த மாதிரி எடுத்து கண்டிப்பா இது சரணா ஸ்டார் ஓனர் பார்த்தாருன்னா அவர் ட்ரை பண்ணுவார் நினைக்கிறேன். அப்படியா? லெஜண்ட் சார் பாத்துக்கோங்க, புதுசா உங்களுக்கு ஐடியாக்கெல்லாம் கொடுத்துருக்கோம். ஏதாவது பேமெண்ட் எதாவது அமுச்சு வைங்க. டிசைன்ஸ் போற பாருங்க, பயங்கரமாவும் சூப்பராகவும் வேற லெவலாவும் மாசாவும் மரணமாவும் அள்ளிக்கோ அள்ளிக்கோ தரமா இருக்கும். மம்மி ஸ்டெக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. ஓகேங்களா? அப்படியே இந்த டிசைன் போற ரேட் சொன்னா அந்த ரேட் லேட் ஆயிரும். சரிங்களா? சரி சரி. நம்ம கலெக்ஷன் காமிச்சிட்டே இருக்கோம், வாய் பேசிட்டே இருக்கு, கை என்ன செஞ்சிட்டு இருக்கு, வேலை செஞ்சுக்கிட்டே கலெக்ஷன் காமிச்சிட்டே இருக்கு, வேலை செய்யல, கலெக்ஷன் காமிச்சிட்டே இருக்கு. ஆமா நாங்கண்ணே துணி பண்ண இருக்கு. இந்த ஃபேப்ரிக் பத்தி ஏதாவது ஒண்ணு நீங்க சொல்லுங்க. ஏன்னா இந்த என் பொருள் என் பிள்ளை நான் நல்ல பிள்ளை தான் சொல்லுவேன். இல்லைங்க நீங்க தான் சொல்றீங்க என்னோட வளர்ப்பு எப்படி இருக்குன்னு. அதாவது அடிக்கடி கண்ணாடி பாக்குறதுக்கு தேவையே இல்லை. இந்த இடத்துல எல்லாமே கண்ணாடி வச்சிருக்கீங்க, அது ஒண்ணு எனக்கு தெரியுது. இதுக்கு மேல அதுக்கு மேல எல்லாம் தெரியுது. அதுக்குள்ள துணி எப்படி தெரியுது அதை மட்டும் சொல்லுங்கண்ணே. ஹெவியா இருக்குண்ணே இந்த துணி. சூப்பரா இருக்குண்ணே. எத்தனை வருஷம் கேரண்டி இருக்கு? தாராளமா நீங்க தூக்கி கீழே போற வரைக்கும் அது பாட்டு உடச்சிக்கிட்டே இருக்குண்ணே. கிளியாது கொள்ளாது, குவாலிட்டி நல்லா இருக்குண்ணே. வெயிட் அதிகமா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணே குவாலிட்டிண்ணே. பஞ்சு மிட்டாய் சேலை கட்டி பாத்தீங்க. இப்ப பஞ்சு நெப்போலியன் சார் உங்களுடைய கலர் பாருங்க. ஆமா டாப் போட்டு வந்துருவோம். இது ராமராஜன் கலரா நெப்போலியன் கலர்? ராமராஜ் கலர் 2020 இதான் மாடல் கலர். சரி ஓகேங்களா? பாருங்க டுவல் டோன்ல இருக்குது, செம்மையா இருக்கு. தக்க 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 தக்கன்னு மின்னுது. என்னண்ணே புட்டா பாட்டு போடுவீங்க, தக்க 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 அடவான்னு போடுவீங்க போய். என்னங்க டாப் வித் பாட்டம் பாருங்க. இந்த அம்மா போட்டிருக்க மாதிரி இருக்கும். இந்த அம்மா 350 ரூபா தானே. யாரோட அம்மா? சரி பாருங்க. எங்க அம்மா தானே இது வரைக்கும் தெரிஞ்சு கண்டுபிடிப்போம்னே ஒரு நாளைக்கு யாரோட அம்மான்னு. ஓகே. இதுவும் டாப்பு சால்னே. ஓகேங்களா? உடைக்க வேணா விறுவிறுன்னு போயிடும். நான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் சால்னே. இந்த சால் வந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங்காக இருக்கும்னே. 3 மீட்டர் இருக்கும்னே சால். நான் டிசைன் பாருங்க, கேட்லாக் பாருங்க தம்பி, அப்படியே பாருங்க. இதுவும் டாப் சால். இது பூராமே டாப் ஸ்டார் கிடையாது, டாப்பும் ஸ்டாலும். ஆமா டாப் ஸ்டார் பிரசாத் இருப்பா நினைச்சாங்க. ஆமா நாங்கண்ணே இது பூராமே டாப் ஸ்டால். நாங்கள் கேட்லாக் பார்த்துங்க. எப்படின்னா டைம் கருதி நாங்கள் வந்து விறுவிறுன்னு கொண்டு போகிறோம். நாங்கள் அதுங்க கேட்லாக்கா. ஓகே ஓகே சூப்பரா இருக்குண்ணே. இது பாருங்க டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க. ஓப்பன் பண்ணிங்கண்ணே டிஃப்ரெண்டா இருக்குண்டா ஓப்பன் பண்ணிங்கண்ணே. பாருங்க நானே எல்லாம் உங்களுக்காக தான். அண்ணன் ஓப்பனும் பண்றதுக்கு பர்மிஷனும் கொடுத்துட்டாரு. வாவ் என்னண்ணே கடைசின்னு ஏதோ அது இது சொல்லுவாங்கல்ல டாப் இல்லண்ணே. நீங்க 100 இவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்குள்ள தான் டாப் இருக்கு, 300 ரூபாய்க்குள்ள தான் நினைச்சேன். நம்ம 1000 ரூபாய் வரைக்கும் ஹோல்சேல் டாப் இருக்கு காமிக்கிறதுக்கு சாம்பிள் ஒவ்வொன்று காமிச்சிருக்கோம். சரி உண்மைங்க. சிக்கன் கறி வேற லெவல். இது பேர் சிக்கன் கறி மகள அந்த மாதிரி சிக்கன் கறி ஒர்க். இது புறமே இது என்னன்னே ஒட்டையா இருக்கு. சிக்கன் கறி ஒர்க். இந்த இங்க பாட்டு இங்க இது பால் தான் இருக்கு பாருங்க. எதுக்கு சிக்கன் கறி ஒர்க்னா சிக்கன் சாப்பிடாதீங்க உடம்பு கெட்டது இல்லைங்கறகாண்டி அந்த மாடல் பண்ணுவோம். ஓகேங்களா? சிக்கன் பாப்ஸ் இல்ல சிக்கன் டாப்ஸ். ஓகேங்களா? பிளாக் கோல்டு வேற லெவல். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இது பூரா காமிச்சிருக்கோம்ல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து டாப் நைட் ட்ரெஸ் இருக்குண்ணே. இது பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நம்ம ஹோல்சேல் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டே பண்ணிட்டு இருக்கோம்னே. இது ஒரு ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வயசு குழந்தையில இருந்து நம்மளோட பெரிய ஆள் வரை இருக்கு. சும்மா ஒரு பீஸ் காமிச்சிருந்தேன். இது பாத்தீங்கன்னா 18 நம்பர்ண்ணே. இது பாத்தீங்கன்னா 1 வயசு குழந்தை போறேண்ணே. குவாலிட்டி சொல்லவே வேணாம், அடிபடியா இருக்கும். அடிபோலி அப்படின்னு சொல்றீங்க. ஆமா எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குண்ணே. ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1 நம்பர் நம்ம சேனலுக்காக 100 ரூபாண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. இது பாத்தீங்கன்னா 2 நம்பர் அதுல 5 ரூபா கொடுங்க. 5 ரூபா. இந்த பாருங்க இது வந்து 6 கலர் இருக்குண்ணே. உங்களுக்கு இந்த மாதிரி 6 கலர்ஸ் இருக்குண்ணே. இந்த மாதிரி 6 கலர்ஸ் இருக்குண்ணே. இது பூராமே ஒரு பாக்ஸா இருக்கும்ண்ணே. இது 1 நம்பர் எடுத்தாலும் சரி 2 நம்பர் எடுத்தாலும் சரி எந்த நம்பர் எடுத்தாலும் சரி கொரியர் அனுப்பிச்சுட்றோம்ண்ணே. ஆனா செட் 100 ரூபானா சூப்பர்ண்ணே. இது பாத்தீங்கன்னா நீங்க பாக்ஸா இருக்கணும். ஓகே தாராளமா ஒரு பீஸ் 200 ரூபாய்க்கு இருப்பாங்கண்ணே. இது வந்து நீங்க 1 நம்பர் 2 நம்பர் அப்படியே 5 ரூபா கொடுங்கண்ணே. இது XXL 4XL வரைக்கும் இருக்குண்ணே. ஓகேங்களா? அப்படியே லெகின் எடுங்க. 2 லெகின் எடுத்துவாங்க. சும்மா டக்குனு 3 லெகின் எடுங்க. வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க? நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஓனா தயார் பண்ணக்கூடிய லெகின் இருக்கு. ஓனா தயார் பண்ணக்கூடிய பட்டி இதெல்லாம் லெகின்ஸ் தான் ஓன் தயார் பண்ணேன். இது பாத்தீங்கன்னா நார்மல் லெகின் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 72 ரூபாயும், பிராண்டட் லெகின் பாத்தீங்கன்னா 140 ரூபாய்க்கு. எப்படின்னா லைக்ரா லெகின் 140 ரூபாய்க்கு தரோம்ண்ணே. ஆமா லைக்ரா லெகின்னா பாத்தீங்கன்னா
இல்ல திக்கா இருக்குமே ஜெகின்ஸ். அது இல்லை நம்மகிட்ட லெகின் தான் இருக்கு. நாங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா 71 ரூபாண்ணே. ஓகே ஓகே ஓகேங்களா, இது நார்மலாக நீங்கள் 150 ரூபாய்க்கு வாங்குவீங்க அந்த லெகின்ஸ். ஓகே ஓகே. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் 500 ரூபா 600 ரூபாய்க்கு வாங்குவீங்க அந்த லெகின்ஸ்னு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லப்பர் மாதிரி இருக்குண்ணே. எப்படிங்கண்ணே இல்லைங்கண்ணே, இது ஒரு லப்பர் மாதிரி இருக்குண்ணே. ஆமா வந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி இங்கே எப்படிங்கண்ணே பயமா இருக்கு பிஞ்சிர் பண்ணி போய்கிட்டே இருக்கு. 4 வேலைக்குண்ணே இங்கே எப்படிங்கண்ணே என்ன எப்படிங்கண்ணே நாங்கண்ணே 4 வேலைக்குண்ணே. குவாலிட்டி வைஸ் செம்மையாக இருக்கும், மாடல் வைஸ் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டிசைன் செம்மையாக இருக்கும்ண்ணே. இந்த ரேட் பார்த்தீங்கன்னா 140 ரூபா. நீங்கள் எம்ஆர்பி ரேட் இதில் போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். 499 ரேட். நீங்கள் 490 ரூபா விற்கலாம். ஆனால் நீங்கள் 200 முறை விற்றா ஒரு பீஸுக்கு 150 ரூபா கிடைக்கும். நல்லபடியாக விற்கலாம், தரமாக விற்கலாம். நல்ல பொருள் விற்கணுமா கண்டிப்பாக மம்மி சிக்ஸில் வாங்க. நல்லபடியாக விற்கலாம். 5000 தான் போதும், தாராளமா நீங்க ஒரு முதலாளி ஆகலாம். இப்போ இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இதெல்லாம் எங்க கிடைக்குது? உங்களோட லொகேஷன் எங்க இருக்கு? என்ன மாதிரி பர்ச்சேசிங் சிஸ்டம்லாம் இருக்கு? எதுவும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவும் வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் எங்களோட சப்ஸ்கிரைபருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. மதுரையில் பார்த்தீங்கன்னா நம்ம கடை மதுரை விளக்குத்தூண்ல காமராஜர் சேலம் கேட்டா காமராஜர் சேலம் சொன்னாலும் இறங்கிடும். காமராஜர் சேலில் அலங்கார தேட்டருக்கும் அது பக்கத்துல 6 மணிக்கணும் அப்படியே ஏத்தாப்புல மம்மி செக்ஷன் இருக்கேன். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 5000 இருந்தால் போதுமே. 5000 இருந்தால் நாங்கள் காமிக்கக்கூடிய பொருள் பூரா என்ன தேவையோ நீங்க 5000 தானே இவ்வளவு காட்டுனீங்க? இவ்வளவு காமிச்சு 5000 பொருள் நூறு வந்துருமே. நீங்க 5000 ரூபாய்க்கு என்ன தேவையோ நீங்க எடுத்துக்கலாம்னே. 5000 இருந்தால் நீங்கள் முதலாளி தான். வீட்டில் 5000 வச்சிருக்கீங்களா? வீட்டில் வச்சு சும்மா இருக்காங்க. கண்டிப்பா நம்ம மூலியமா நம்ம வீட்டுக்கு ஒரு வருமானம் கிடைச்சா அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு நிரந்தரமான பொருள் கிடையாதுன்னு. கண்டிப்பாக 5000 தான் தரமாக வியாபாரம் பார்க்கலாம், சந்தோஷமாக வியாபாரம் பார்க்கலாம், நிரந்தரமாக வியாபாரம் பார்க்கலாம். அழிய பொருள் கிடையாது, காய்கறி கிடையாது. சரிங்களா, நல்லா நிறைய பேர் சொல்லுவாங்க இது என்னப்பா காய்கறி வாங்கி விற்கிறா. அதே மாதிரி ரெடிமேட்டும் நிறைய பழைய மாடல். நம்மகிட்ட வந்து புது மாடல் இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் அந்த மாடல் மட்டும் தான் இருக்கும். தரமான மாடலாக இருக்கும், தங்கமான மாடலாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். என்ன டேஸ்ட் சொல்கிறீங்க? கலர் தான் நம்ம டேஸ்ட் சொல்கிறோம், அந்தளவுக்கு இருக்கும். வாங்க நேரடியாக. ஓகே, ரிப்பீட் தான் இருந்தாலும் சொல்கிறேன், வேற லெவல்னு நீங்கள். ஓகே வியூவர்ஸ், இப்போ மாமிஸ் டெக்ஸ்டைல்ஸோட எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தோம். ஒவ்வொரு கலெக்ஷனும் சரி, அதுக்குண்டான ப்ரைஸும் சரி, அடிச்சுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ்லையும் அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. சப்போஸ் உங்களுக்கு இவங்க கிட்ட பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட ஒப்பீனியன் கண்டிப்பாக கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவலை உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Aslam. நன்றி.